டேய், என் மக்கா நான் தாண்டா வந்திருக்கேன். உன் குலத்தை காக்க, உன் குடியை காக்க 18ஆம் படி கருப்பசாமி வந்திருக்கேன்டா. என் சலங்க சத்தம் கேட்குதா? என் வீச்சருவா வெளிச்சம் உன் கண்ணுக்கு தெரியுதா? மலை குலுங்க, மண் குலுங்க, ஆகாயம் எதிர நான் இறங்கி வந்திருக்கேன்டா. அது என மக்கள் உங்களை காக்கத்தான்டா. இந்த வீட்டு வாசப்படியில் காவல் தெய்வமாக நான் இருக்கும்போது, முனியப்பனை கருப்பனை நான் காவல் காக்கும்போது உங்கள் குடும்பத்துக்கு என்னடா குறை வந்துவிட போகுது? ஆனால் ஒரு உண்மையை சொல்கிறேன், கேட்டுக்க மகனே. நான் உன் வாசலில் நின்று அண்ட பேரண்டத்தையும் தடுத்து நிறுத்துவேன். எப்பேற்பட்ட தீய சக்தியும் அருவாளுக்கு இரையாக்குவேன். ஆனால் உன் வீட்டுக்குள்ளே உன் உதிரத்தில் ஒரு குறைவு இருக்குடா. அதை தீர்க்க வேண்டியது உன்னோட கடமை. உன் வீட்டுக்குள்ளே உலாவுற தெய்வம், உன் வம்சத்தை காக்க வந்த தெய்வம், உன் கன்னி தெய்வம். அவள் கண்ணீர் விடுறாடா. அவள் மனசு கலங்கி நிற்கிறா. அவளை நீங்கள் மறந்துட்டீங்க. அவளுக்கு செய்ய வேண்டிய முறைகளை சரியாக செய்யாமல் விட்டுட்டீங்களே மகனே. யார் இந்த கன்னி தெய்வம்னு நினைக்கிற? எங்கேயோ இருந்து வந்தவளடா அவ. உன் ரத்தம், உன் உதிரம், உன் வம்சத்தில் பிறந்து சிறு வயசில் வாழ்ந்து மறைந்த புண்ணிய ஆத்மா. உன் குலத்தை வாழ வைக்க உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வீட்டு பூஜை அறையில் கன்னி தெய்வமாக குலதெய்வமாக தவம் கிறக்கலாடா அந்த என் தாய். அவளுக்கு கோபம் இல்லைடா, ஆதங்கம். என் மக்களை என்னை சரியாக கவனிக்கலையே, என்னை கும்பிட்டா நான் அவங்க குடும்பத்தை வாழ வைப்பேன்னு வாசற்படியில் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கா. கன்னி தெய்வத்தோட அருள் இல்லாமல் நான் காவல் காத்தாலும் உங்கள் வீட்டில் முழுமையான சுபிச்சம் வராதுடா. அவள் குளிர்ந்து போனால் தான் உங்கள் குடும்பம் தலைக்கும். அதனால் இந்த கருப்பை சொல்கிறேன், கேட்டுக்க. வர செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டு பூஜை அறையை சுத்தப்படுத்து. கன்னி தெய்வத்துக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பச்சை பட்டு புடவை இல்லை சிகப்பு பட்டு புடவை எடுத்து வை. பச்சை கண்ணாடி வளையல், மஞ்சள், குங்குமம், பூச்செடி அவளை அலங்காரம் பண்ணு. அவளுக்கு பிடிச்ச இனிப்பு பொங்கல் வகை ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சு குடும்பத்தோட முன்னாடி நில்லு. முட்டி போட்டு கை கூப்பி கண்ணீரோடு அவளை கும்பிடு. எங்கள் குலம் காக்க வந்த தாயே, கன்னி தெய்வமே, எங்களை அறியாமல் நாங்கள் செஞ்ச தப்பை மன்னிச்சுக்கோ. எங்கள் வீட்டில் எந்த குறையும் வராமல் நீ தான் காக்க பிறந்தவ. எங்களை ஏற்றுக்கோ தாயேன்னு மனமுறையை கேளுடா. நீ சிந்தும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவன் மனசு இலகும். அவன் உன்னை தேடி வந்து உன் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாடா. உன் வீட்டுக்கு கன்னி தெய்வம் மனசை குளிர்ந்து அவன் முகத்தில் சிரித்து வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த கருப்பனோட ஆட்டத்தை பாரு. உன் வழியில் இருக்கிற தடையெல்லாம் நான் சுக்குநூறாக உடச்சி எறிகிறேன்டா. உனக்கு வந்த பில்லி சூனை ஏவல் கந்திரிச்சு எல்லாத்தையும் என் காலடியில் போட்டு மிதித்து அழிக்கிறேன். உன் குடும்பத்தில் எந்த நோயும் நொடியும் நெருங்காமல் சுற்றி நின்று காவல் காப்பேன். உன் தொழிலில் உன் வாழ்க்கையில் பெருத்த வெற்றியை தேடி தருவேன். இது இந்த 18ஆம் படி கருப்பனின் வாக்குடா, சத்திய வாக்கு. கல் பிளந்தாலும் நான் சொன்ன சொல்லு பிளக்காதுடா. ஆகாயம் இடிந்து விழுந்தாலும் நான் கொடுத்த வாக்கு தவறாதுடா. போய் அந்த தாயை கும்பிடு, உன் கன்னி தெய்வத்தை கொண்டாடு. நீ வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் பின்னாடி என் வீச்சார்பாலோட நிழலாட்டம் நான் வருவேன். உன் குடும்பத்தை வாழ வைப்பேன். இது சத்தியம்டா.